வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம அளவு எடுக்கும்போது நம்ம வந்து இந்த நெக்கோட அளவு, ஷோல்டர் அளவு எல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து இது வந்து 9, 9.5 இன்ச்சு வரைக்கும் வர நெக்கோட அளவு. இந்த மாதிரி உள்ள அளவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு மொத்தம் வந்து நம்ம நெக்கு பகுதியிலிருந்து ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நெக்கோட அளவு நமக்கு 3 இன்ச்சு வேணும்னா 3 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் வர அளவு இந்த ஷோல்டர் கட்டு அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நமக்கு ஃபுல் க்ளோஸ்டாக வர நெக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ஷோல்டர் அளவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அதுக்கு ஒருத்தங்க இப்போ ப்ளவுஸ் இப்போ நம்ம போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ஸ்லீவ் ஒருத்தங்களாம் இப்போ ப்ளவுஸ் போட வச்சுட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இந்த மொத்த ஷோல்டர் அளவுனா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் இந்த தையலுக்கும் வர அளவையும் சேர்த்து நம்ம ஒரு டேப் வச்சு இந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது, 15 இன்ச்சு இருக்குது அப்படின்னு இருக்கா. இது வந்து நம்ம போடும்போது அந்த ஷோல்டர் அளவு அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த நெக் வந்து நமக்கு விரியும் பார்த்திங்களா. இப்போ ஒரு ப்ளவுஸில் நம்ம இப்படி பார்க்கும்போது இது கம்மியாக தெரியும். ப்ளவுஸை வந்து போட்டுட்டு பார்க்கும்போது அவங்களோட ஷோல்டர் அளவு இப்போ இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் ஒரு 16 இன்ச்சு அந்த மாதிரி வர மாதிரி உள்ள அளவில் இருக்கும். 16 இன்ச்சு மொத்த ஷோல்டர் அளவுக்கு நாம் பார்த்திங்கன்னா இது வந்து 5.5 இன்ச்சு ஷோல்டர் அளவை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்கோட அளவு 9.5 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ க்ளோஸ்டாக வர நெக்கு அப்படின்ட்டு நாம் பார்த்தோம் அப்படின்னா, க்ளோஸ்டாக வர நெக்குக்கு நம்ம இப்போ சொன்னோம் பார்த்திங்களா, மொத்த ஷோல்டர் அளவு இப்போ இதில் 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த 16 இன்ச்சையும் நாம் அப்படியே வைக்கணும். இப்போ இது பின்பக்கம் லைனிங் கிளாத்து எடுத்துருக்கிறேன். இது சும்மா நம்ம வரைஞ்சி காட்டுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் பேக் சைடு அளவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு க்ளோஸ் நெக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ் நெக்கு அப்படின்னா இப்போ க்ளோஸ்டாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள நெக்குக்கெல்லாம் ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம வைப்போம். இது வந்து மடிப்பு பக்கம். இந்த மடிப்பு பக்கத்தில் நம்ம நெக்கோட அளவு எடுப்போம், இந்த சைடு ஆம் ஹோல் எடுப்போம், இங்கேருந்து நம்ம மொத்த ஷோல்டரோட அளவை நம்ம அடையாளப்படுத்துவோம். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக வர நெக்குக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த ஷோல்டரோட அளவை நாம் அடையாளப்படுத்தணும். மொத்த ஷோல்டரோட அளவு அப்படிங்கும்போது ஒரு 16 இன்ச்சு இருந்தது அப்படின்னா அந்த 16 இன்ச்சையும் அப்போ நம்ம 2ஆக மடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது 8 இன்ச்சு வரும். அந்த 8 இன்ச்சை நம்ம அப்படியே நம்ம இதில் அடையாளப்படுத்தி நம்ம பண்ணணும். மொத்த ஷோல்டர் அளவு இப்போ ஒருத்தங்க வந்து இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது ஒரு ஸ்லீவ் ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் வர அளவு, ஒரு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுத்துடக்கூடாது. ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கும்போது நெக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி தானே வச்சுருப்போம். அவங்க போடும்போது இது இப்படி இந்த மாதிரி வரும். அந்த அளவு வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கும்போது அவங்களோட மொத்த ஷோல்டர் அளவை அடையாளப்படுத்தி அந்த அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம க்ளோஸ் நெக்குக்கு நம்ம எடுக்கணும். அந்த மொத்த அளவை நம்ம இதில் அடையாளப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நெக்கோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோ வைக்கலாம், 4-4.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இப்போ இதில் 4 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு வச்சுட்டு இந்த இதில் நம்ம இந்த மாதிரி வரையணும். இது பேக் சைடில் க்ளோஸ்டாக வர நெக்குக்கு. இதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ஷோல்டர் கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் நமக்கு ஆம் ஹோல் நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த மொத்த ஷோல்டர் அளவு நமக்கு அதிகப்படும் போது இந்த ஆம் ஹோல் அளவையும் நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கணும். இப்போ இதில் வந்து சாதாரணமாக ஒரு 5.5 இன்ச்சு வைக்கிற ஒரு ஆம் ஹோல் அளவுக்கு 6.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கணும். வச்சா தான் அந்த ஆம் ஹோல் அளவு, ஏன்னா இந்த ரவுண்டு வந்து நமக்கு கம்மியாகும் பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம இந்த ஆம் ஹோல் ரவுண்டு பார்க்குற அளவு வந்து இந்த சுற்று வந்து நமக்கு இந்த இடம் வரும்போது நமக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு கம்மியாகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவை நாம் அங்கே அதிகப்படுத்தும் போது இந்த ஆம் ஹோல் அளவையும் நாம் அதிகப்படுத்தி எடுத்து தைக்கும்போது தான் அந்த ஸ்லீவ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் நம்ம எப்படி கட் பண்ணுவோம், நம்ம அளவு ப்ளவுஸு சாதாரணமாக நம்ம ரவுண்டு நெக்கு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி உள்ள ஸ்லீவோட அளவை எடுத்து நம்ம இதில் வந்து ஜாயிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களோட ஆம் ஹோலுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு வந்து சரியாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்டு வரணும் அப்படின்னா இந்த அளவை நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம அந்த ஆம் ஹோலோட அந்த ஸ்லீவை ஜாயிண்ட் பண்ணும்போது தான் அந்த அளவு வந்து அவங்களுக்கு சரியாக வருது. இப்போ வந்து இந்த நெக்கோட அளவை நாம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு போட் நெக்கு இருக்குது அப்படின்னு வைப்போம். போட் நெக்கு நம்ம எவ்வளோ வைப்போம், 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் வைப்போம். 3.5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னே வைப்போம். இப்போ 3.5 இன்ச்சு வைக்கிற அளவுக்கு நமக்கு இந்த ஷோல்டரோட அளவை நாம் கொஞ்சம் கம்மியாக்கணும். எதனால் அப்படின்னா இந்த நெக்கோட அளவு அதிகப்படுது பார்த்திங்களா. அதிகப்படும்போது இப்போ இந்த நெக்கே பாருங்கள், நமக்கு வந்து இப்போ ரவுண்டு நெக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து நமக்கு கட் ஆகிட்டு பார்த்திங்களா. இது வந்து நமக்கு எவ்வளோ நாளும் நமக்கு இழுக்கும்.
அப்படி தானே? இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்க நெக்கு வந்து நமக்கு இழுத்து கொடுக்காது. அதனால் அந்த மொத்த ஷோல்டர் அளவை எடுத்துருக்குறோம். அப்போ கொஞ்சம் நம்ம நெக்கோட அளவை நம்ம அதிகப்படுத்தும் போது கொஞ்சம் அளவுக்கு தான் நமக்கு இது வந்து இழுக்கும். அப்போ அந்த மொத்த ஷோல்டர்லேருந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக்கி தான் அந்த அளவை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த போட் நெக்கு அப்படின்னு வரும்போது ஷோல்டர் அளவு 6.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 6.5 இன்ச்சு யாருக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம இப்போ இந்த அளவு இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ 12 இன்ச்சு வர அளவுக்குலாம் இது வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கலாம். ஒரு உத்தேசமாக இதை கட் பண்ணது. இப்போ ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு இருக்கிற பேக் சைடு அளவுக்கு நமக்கு வந்து இந்த 6.5 இன்ச்சு போதுமானது. 6.5 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆம் ஹோல் அளவை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சு நம்ம வச்சுட்டு, ஏன்னா இது கொஞ்சம் இங்கே வந்துட்டு பார்த்திங்களா, அதனால் 6 இன்ச்சு வரைக்கும் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்லீவை ஜாயிண்ட் பண்ணும்போது அந்த அளவு வந்து நமக்கு சரியாக வரும். இப்போது இதே இதிலே ஒரு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைக்கிற இதுக்கு இப்போ ஒரு 7 இன்ச்சு வைக்கிறோன்னு வைப்போம். 7 இன்ச்சுலாம் வைக்கிற இதுக்கு நமக்கு 5.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு மேலே ஏறி இருந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் மேலே ஏறும், இந்த கழுத்து வந்து ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த நெக்கோட அகலம் இருக்குது பார்த்திங்களா, இந்த நெக்கோட அகலமும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 3.25 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கோட அளவை நம்ம அடையாளப்படுத்தணும். இப்போ ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சாதாரணமாக நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி 3 இன்ச்சுக்கெலாம் எடுத்தாலே போதும். இவங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் ஷோல்டர் அளவு எடுக்கலாம். இப்போ 6 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். வந்து நெக்கோட உயரத்தை நாம் அதிகப்படுத்த இந்த மொத்த ஷோல்டரோட அளவையும் கம்மியாக்கிட்டே வரணும். ஏன்னா இந்த நெக்கோட அளவு வந்து நமக்கு அதிகப்படும் போது இந்த கிளாத் வந்து நமக்கு இப்படி இழுக்கும் பார்த்திங்களா, அந்த இழுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மொத்த ஷோல்டர் அளவை நம்ம கம்மியாக்கிட்டே வந்து தான் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது அந்த அளவு வந்து சரியாக வரும். இப்போ பொதுவாக நாம் எடுக்கிற அளவு அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்துகிற அளவு ஒரு 5.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா அந்த முதுகு பக்கத்தில் வந்து நல்லா சதைப்பட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதுகு வந்து நல்லா அப்படி பூசின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட அளவு வந்து 9.5 10 இன்ச்சு வைக்கிறதா இருந்தாலுமே 6 இன்ச்சு வரைக்கும் நமக்கு ஷோல்டர் அளவை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த முதுகு பக்கம் வந்து நல்ல சதைப்பட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவை நம்ம 5.5 இன்ச்சுலாம் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப அப்படி ஒடுங்கி நமக்கு கழுத்து பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஷோல்டர் அளவை நாம் அதிகப்படுத்திட்டு நெக்கோட அளவையும் அதிகப்படுத்தி எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து சரியாக வரும். இப்போ இதிலையே நம்ம ஒரு 9.5 இன்ச்சு 10 இன்ச்சுலாம் வைக்கிறோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு வந்து நமக்கு போதுமானது. 9.5 இன்ச்சு வைக்கிற நெக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நெக்கோட அளவு வந்து அதிகப்பட்டுட்டு பார்த்திங்களா, இந்த அளவு அதிகப்பட இந்த ஷோல்டர் மொத்த அளவை நம்ம கம்மியாக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கோட அகலம் 3 இன்ச்சு போதுமானது. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் விட்டில் அதுக்கப்புறம் இந்த இதுவங்களுக்கு வந்து ஆம் ஹோல் அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலாக இப்போ ஒரு ப்ளவுஸில் ரவுண்டு நெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் 5.5 இன்ச்சு இருந்தது அப்படின்னா 5.5 இன்ச்சு போதுமானது. இல்லை 6 இன்ச்சு அவங்க கையோட அமைப்பை பொறுத்து நமக்கு அந்த ஆம் ஹோல் அளவு வந்து கொஞ்சம் மாறுபடுது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கும்போது தான் இந்த ஷோல்டர் அளவு வந்து அவங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த ஷோல்டர் அளவு நம்ம க்ளோஸ் நெக்குக்கு நாம் எப்படி எடுக்கணும், ரவுண்டு நெக்குக்கு எப்படி எடுக்கணும், இந்த போட் நெக்குக்கு நாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நெக்கோட அளவை பொறுத்து இந்த ஷோல்டர் அளவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கிக்கிட்டு வந்து தான் இந்த நெக்கோட அளவையும் நாம் அதிகப்படுத்தி எடுக்கணும். இப்போ நெக்கு வந்து ரொம்ப பெருசாக எடுக்கிறாங்க, சிலவங்களுக்கு 11 இன்ச்செல்லாம் வச்சு போடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மொத்த ஷோல்டர் அளவை பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வரைக்குமே போதும். அந்த 11 இன்ச்செலாம் வைக்கிறதா இருந்தால் மொத்த ஷோல்டர் அளவு 5 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்கோட அகலத்தை நம்ம கொஞ்சம் கம்மியாக்கிட்டு ஒரு 2.25 இன்ச்சுலாம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் விட்டு எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது அந்த அளவு வந்து அவங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த க்ளோஸ் நெக்குக்கு நம்ம எப்படி இந்த ஷோல்டர் அளவு எடுக்கணும், பெரிய சைஸாக வர்ற நெக்கு
இப்போ வந்து 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு 11 இன்ச்சு இப்படி வர வர நமக்கு மொத்த ஷோல்டரோட அளவை நம்ம கம்மியாக்கிக்கிட்டே வரோம். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் அவங்க ப்ளவுஸோட அளவு வந்து சரியாக வரும். இப்போ இது வந்து இந்த 5.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாக ஒரு அளவு, அந்த மாதிரி அந்த அளவுலேருந்து நெக்கோட உயரத்தை நம்ம கம்மியாக்க இந்த ஷோல்டர் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திகிட்டே வரணும். இப்போது இது வந்து 8.5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 இன்ச்சுலாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம அந்த அளவை மேலே ஏற்ற இந்த ஷோல்டரோட அளவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு வரணும். அப்படி வரும்போது மேலே அந்த க்ளோஸ் நெக்காக வரும்போது மொத்த ஷோல்டர் அளவில் வந்து நிற்கணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ போட் நெக்குக்கு அப்படின்னா 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி உள்ள அளவு வந்து சரியாக வரும். இந்த மாதிரி தான் அந்த நெக்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷோல்டரோட அளவையும் நாம் மாற்றி எடுக்கும்போது தான் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு சரியாக வருது. இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.